போலீஸ் காவல் முடிவு அடைந்ததை தொடர்ந்து சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் மீண்டும் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமாரை 3 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள். சுவாதியின் நண்பரான பில்லால் சித்திக்கிடமும் அவர்கள் அப்போது விசாரணை மேற்கொண்டனர். இன்று மாலையுடன் விசாரணை முடிவடைந்ததை தொடர்ந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் போலீசார் முன்னிலையில் மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. பின்னர் எழும்பூர் 13வது பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ராம்குமார் ஆஜர்படுத்தப்பட்டார். தன்னை நிர்பந்தப்படுத்தி போலீசார் வாக்குமூலம் பெற்றதாக நீதிபதியிடம் அப்போது ராம்குமார் கூறியதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் ராமராஜ் தெரிவித்துள்ளார். குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் தன்னிடம் வெள்ளைத்தாளில் கையொப்பம் பெற்றதாக ராம்குமார் நீதிபதியிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் அப்படியெல்லாம் ஒப்புதல் வாக்குமூலம் எல்லாம் கொடுக்கல. அவரை வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி காவல்துறை மிரட்டி இருக்காங்க. அதை நீதிபதி கிட்ட சொல்லி இருக்காரு. மற்றபடி அவர் எந்த விதமான ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுக்கல. காவல்துறை அப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க சொல்லி மிரட்டி இருக்காங்க. ஒரு 4-5 வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்காங்க. போலீசாரின் விசாரணை முடிந்ததை தொடர்ந்து அவரை மீண்டும் புழல் சிறையில் அடைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டார். ராம்குமாருக்கு நீதிமன்ற காவல் வரும் 18ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் அன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராம்குமார் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.